திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி திருக்கயிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருமுறை சித்தாந்தத்தை எல்லாம் வணங்கி அம்மையப்பெரு விநாயகப்பெருமான் எல்லா தெய்வங்களுக்கும் வணக்கம் சொல்லி வகுப்பை தொடங்கலாம். அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறை தலம் திரு நெய்த்தானம் பதிகை எண் 37 காலனை என்று தொடங்குகிற மந்திரம். முதல் மந்திரத்துக்கான பொருள் கூற்றுவன் கீழே விழுமாறு, கூற்றுவன் கீழே விழுமாறு கூற்றுவனை உதைத்த வீரக்கடலணிந்த திருவடிகள் இரண்டும் வீரக்கடலணிந்த திருவடிகள் இரண்டும் என் தலையில் இருக்கப்பெற்று காட்சி வழங்குகின்ற இத்தலத்து இறைவன் சோலையுடைய இக்கோயிலில் எழுந்தருளி இருக்கிறான். அவன் நீலகண்டன். அந்த இறைவனை பசுஞானம் அடங்கி பதிஞானத்தால் தியானிக்கிறேன். முதல் செய்தி கூற்றுவனை உதைத்த செய்தியை சொல்றார். கூற்றுவனை உதைத்தது மார்க்கண்டேயருக்காக கூற்றுவனை உதைக்கிறாரு. அதன் மூலமாக நமக்கு சொல்லப்படுற செய்தி என்னென்னா, சாதகரை இறைவன் காப்பாற்றுறான் ஒரு செய்தி. பிறகு சாதகம் முழுமையாக இருந்தால் அவர்கள் காலத்தத்துவத்தை கடந்து அழைத்து செல்லப்படுறாங்க. அவர்கள் காலத்தத்துவத்தை கடந்து அழைத்து செல்லப்படுறாங்க. அதுதான் நமக்கு மார்க்கண்டேயருடைய கதை. அவர் இந்த உடம்போடு வாழ வேண்டியது இருக்கிறதுனால என்றும் 16ன்னு அவர் அங்கே வைக்கிறாரு. இப்போ காலம் அவரை கடந்து போக முடியல, அதனால் காலத்தத்துவத்தை கடந்து செய்ய வைக்கிறாருன்னா மாயையை கடக்க வைக்கிறாருன்னு அதை நகர்த்தணும். மாயையை கடக்க வைக்கிறார். இது மும்மலங்களுக்கு எதிரான போர். அதனால தான் கடலணிந்த திருவடின்னு திருவடியை வியப்பா சொல்றார். அந்த திருவடியை வைத்துக்கொண்டே என் தலையில் 2 திருவடிகள் பொருந்த பெற்றேன்கிறார். அந்த திருவடியை சொல்லிட்டு என்னுடைய இறைவனுடைய திருவடிகள் என் தலையில் பொருந்த பெற்றேன். அவரே சொல்ற, நனைந்தனைய திருவடியன் தலைமையில் வைத்தார் நல்லூரின் பெருமானார் நல்லவாறு. அப்புறம் தானே பாடுறாரு. திருவடி தீக்கை என்பது சிவத்தின் இச்சாசக்திக்கும் கிரியாசக்திக்கும் நம்ம அடங்குதல். நீங்கள் இல்லை, ஞானசக்திக்கும் கிரியாசக்திக்கும் அடங்குதல். அந்த தீக்கை மூலமாக அந்த உயிர் அடங்குகிறது அல்லது தானே அடங்கி அந்த தீக்கைக்கு உட்படுறது. சிலருக்கு அந்த தீக்கையினால் அந்த நிலை வரலாம், சிலர் அந்த தீக்கைக்கு வரும்போதே அவங்க அந்த நிலையில் வரலாம். இப்போ நாம் நேற்று வகுப்பில் பேசுவோம், சத்திய நிர்வாணம்
தீக்கை கொடுத்த உடனே மோட்சம்னா வர்றவரும் அந்த பக்குவத்தில் வந்தால் தான் கொடுக்க முடியும். பாருங்க, முள்ளிச்செடினா வேற செடிக்கு ஏன் கொடுக்கல? முள்ளிச்செடி அதற்கான மெச்சூரில் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தீக்கை வகைகள் எல்லாமே வந்து ரெண்டாக பிரிஞ்சுக்கிடும். ஒன்று, அவர் அந்த பக்குவத்தில் வந்து அது ஒரு சடங்காக கூட நடக்கலாம். சிலருக்கு இந்த சடங்குகள் மூலமாக அவருக்கு என்ன வரலாம்? பக்குவங்கள் வரலாம். அந்த திருவடி தீக்கை என்பது இறைவனுடைய கிரியாசக்திக்கும் ஞானசக்திக்கும் அந்த உயிர் உட்படுதல். இறைவனுடைய வியாபகத்துக்கு உட்படுதல். சிவார்ப்பணம், குருவே போச்சு. இறைவனுடைய வியாபகத்துக்கு உட்படுதல். பின்னால் வர்ற பாயிண்ட் அதை தான் நிறுவுது. தற்போதம் போச்சுதுன்னு சொல்லுது பாருங்க, அது அந்த இடம்தான் வியாபகத்துக்கு உட்படுதல். ஆமாம் ஆமாம். நம்ம இதில் வந்து இச்சாசக்தி என்ன சொல்லிடுறாங்கன்னா எப்போவும் சமமாக இருக்குன்னுறாங்க. இச்சாசக்தி வந்து எப்போவும் சமநிலையில் இருக்கிறதுனால நம்ம அதை பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது நம்ம வகுப்பில் ஒரு உதாரணமாக கூட சொன்னோம். இப்போ ஒரு அப்பா இருக்கிறாருன்னா, நம்ம குருநாதர் இருக்கும்போதே சொன்னோம் மடத்தூரில், ஒரு அப்பா இருக்கிறாருன்னா 2 பசங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வந்து சமம். ஆனால் 2 பேருக்கான அவர் நல்லா இருக்க வைக்கிறதுக்கான முயற்சி மாறுபடும். ஒரு பையன் அக்ரி ஆஃபீஸர் ஆக வேணும்னா அவனுக்கு அக்ரி சம்மந்தமான சிந்தனைக்கு யார் போகணும்? அப்பா போகணும். ஒருத்தர் மெடிக்கலுக்கு போகிறேன்னா மெடிக்கல் சம்மந்தமான சிந்தனைக்கு அப்பா போகணும். அக்ரி வேணுங்கிறவனா அக்ரி காலேஜ் தேடி அலையணும், இவனுக்காக மெடிக்கல் காலேஜை தேடி அலையணும். அப்போ எது மாறிடுது? ஞானம் கிரியை மாறி இச்சை வந்து இப்போ பையன் நல்லா இருக்கணும். அதனால் நம்ம இதில் வந்து இந்த 2 சக்தியை தான் வியந்து பேசுகிறாங்க. 3 வகையில் அதை நம்ம பார்க்கணும். அதாவது கிரியாசக்தி ஞானசக்தி இறைவனுக்கு ஆன்மாவினுடைய கிரியாசக்தி ஞானசக்தி இறைவனுக்கு அடங்குகிறது. ஆன்மாவின்னு பார்க்கும்போது 3ஐயும் சொல்லணும். ஆன்மான்னு பார்க்கும்போது என்ன செய்யணும்? 3ஐயுமே சொல்லலாம். அதுக்கு இந்த கண்ணப்ப நாயனார் புராணத்தில் இருக்கிற பாட்டு நல்ல உதாரணம். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும், அதான் இச்சாசக்தி. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம், அது ஞானசக்தி, நமையறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றுங்கிறது கிரியாசக்தி. அதுதான் 11ஆம் நூற்பாவினுடைய கடைசி அதிகரணம். அதுதான் காணும் கண்ணுக்கு காட்டும் உள்ளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டுவேன் அயரா மறவாமை. அயராங்கிறது ஞானசக்தி, அன்பின் இச்சாசக்தி, அரண்களில் செலுமே கிரியாசக்தி. ஆன்மா வந்து 3ஐயுமே கொடுத்து தான் ஆகணும். ஆமாம், ஆன்மா வந்து 3ஐயும் கொடுத்து தான் ஆகணும். அந்த அப்படி கொடுக்கும்போது இறைவனுடைய கிரியாசக்திக்கும் ஞானசக்திக்கும் அந்த ஆன்மா அடங்குது 1, இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே வருது 2, பிறகு தன் செயலற்ற நிலைக்கு போயிடுது. தன் செயலற்று எல்லாம் யார் செயலுங்கிற இடத்துக்கு போயிடுது? இறைவன் செயலுங்கிற இடத்துக்கு போயிடுது. அதாவது ஒரு வகையில் சித்தாந்த கலைச்சொல்ல சொன்னால் அது துரிய நிலைன்னு சொல்லலாம். எந்த நிலை? ஏன்னா திருவடிங்கிறது அருள் தான். துரிய நிலைன்னு சொல்லலாம். துரிய நிலை அடுத்து எந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியது? துரியாதீத நிலைக்கு கொண்டு போகக்கூடியது. துரியாதீத நிலைக்கு அந்த ஆன்மாவை கொண்டு போகக்கூடிய நிலை அது. அதே இதில் பதிவு செய்கிறார். பிறகு அந்த தலத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிட்டு, நான் கொண்டு வராமல் வந்துட்டேன், வேற யார்ட்ட வேணால் வாங்கிக்கிறேன், நான் வேற யாரையும் எடுக்க சொல்லு, எடுத்து அனுப்ப சொல்லு. அடுத்து நீலகண் இறைவனை வந்து அந்த கோயிலை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்லி நீலகண்டன்கிறத பதிவு செய்கிறார். இறைவனுடைய பேராற்றலையும் பெருங்கருணையும் காட்டுறதுக்காக நீலகண்டனே என்று சொல்லுகிறார். அந்த பதியத்தை படித்து அந்த திருப்பாட்டை படித்தோம்னா நமக்கு இந்த கடைசி வரி நல்லா புரியும். காலனை வீடச்சற்ற கடலி 2ம் வந்து என் மேலவாய் இருக்கப்பெற்றேன். வந்து அந்த வார்த்தை அழகான வார்த்தை. மேதகத் தோன்றுகின்ற கோலனை தானம் என்னும் குளிர் பொழில் கோயில் மேய நீளம் வைத்து அணைய கண்ட, அந்த கடைசி வரி தான், அந்த அரை வரி தான் அந்த ஆன்மா தன் போதத்தை விட்டு பதிஞானத்துக்குள்ளே போகுது. கண்ட நினைக்குமா நினைக்கின்றேனே.
நினைக்குமா நினைக்கின்றேனேன்னு சொல்லும்போதே அது வந்து அருள் நிலை, அதை துரிய நிலை. என்ன நிலை? துரிய நிலை. துரிய நிலை. நினைத்தல்ங்கிறதே அக வழிபாட்டில் தானே வரும், அது துரிய நிலை. நினைக்குமா நினைக்கின்றேனே அதுக்கு உரை எழுதும்போது தான் தற்போதத்தை விட்டு தியானிக்கின்ற முறையில் நான் உன்னை தியானிக்கிறேன் அப்படின்னு அந்த பதிகத்தை தொடங்குறாரு. அதாவது முதல் மந்திரத்திலேயே நம்ம வந்து சரியை கிரியை யோகம் மூன்றையும் சுத்தமாக எடுத்துடணும். இனி வர்ற பகுதியில் ஞானம் பேரின்பம் அதை நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் மார்க்கண்டேயரை எடுக்கும்போதே கோயில் கோயிலாக சென்று வழிபாடு செய்கிறார்ல, அப்போவே சரியை கிரியையெல்லாம் வந்துடும். இந்த பதிகத்துக்குள்ளேயே சரியை கிரியை யோகம் எல்லாம் சொன்னதாக எடுத்துடணும். அதில் தீக்கை அங்கமும் கொண்டு வந்துட்டார். தீக்கைன்னு எதையும் கொண்டு வந்திருக்கிறாரு, அங்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். தீக்கையினுடைய அங்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். பின்ன சிவபிரகாசத்தில் தீக்கை அங்கம் படிக்கிற மலை 7, அதில் திருவடி தீட்சை வருதா? சிவபிரகாசத்தில் தீக்கை அங்கங்கள்னு வரும். மிகுநூலால், யோக பண்பால், அவுத்திரியால், பாசநாசம் அப்படின்னு ஒரு மந்திரம் வருது. அதில் வந்து தீக்கை அங்கமாக அது வராது, அந்த ஸ்பரிசத்தால். அது ஸ்பரிசங்கிறது தான் எதை குறிக்கும்? திருவடி. திருவடியின் அங்கம், திருவடி தீக்கை. அந்த ஸ்பரிசத்தை குறிக்கிறது தான் அது. ஸ்பரிசத்தால்ங்கிற இடத்துல அது அங்கத்தினுடைய ஸ்பரிசமாகவும் இருக்கலாம், திருவடி பரிசமாகவும் இருக்கலாம். அப்போ அந்த ஆன்மா வந்து அந்த தியானிக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சிருது? போய் விடுகிறது. அந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது நிகழும்போது ஒன்று, இப்போ மாணிக்க வாசகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் திருவடி தீக்கை வாங்க போகும்போது அந்த பக்குவத்திலே உள்ளே போயிடுறார். இங்கே மன்னன் கிளப்பி விடும்போதே என்ன சொல்லி தான் கிளப்புறான் அவர். அந்த அவருடைய புராணத்தில் சொல்லுவாங்க, அதாவது வேடம் வேறு எண்ணம் வேறு மாதிரி பேரு அமைச்சர் பதவி, எண்ணம் ஃபுல்லாக இதில் தான் இருக்குது. இங்கே அவர் ஃபுல் மெச்சூரில் தான் இருக்கிறார். அங்கே போகும்போது அது அவருக்கு சடங்காக நடந்துடும். நமக்கு வந்து அந்த சடங்குகள், இந்த அது சமயத்துக்கு இருக்கலாம், விசேடத்துக்கு எல்லாமே சடங்குகளாக வந்து நம்மளை என்ன செய்ய மெச்சூர் பண்ணுறோம். இதான் அவங்களுக்கும் நமக்குள்ள வேறுபாடு. நமக்குள்ள வேறுபாடு. நீங்கள் ஜீசஸுடைய வரலாறு படித்தீங்கன்னா, காட்டுக்குள்ளே ஒருத்தர் அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவார். அவருடைய வரலாற்றில் எல்லா மதங்களும் சடங்குகளை விட்டு கொடுக்காம தான் பேசுது. காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஞானஸ்நானம் கொடுப்பார். யாருக்கு? அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஞானி இருப்பார். அவர் அது கொடுக்கலன்னா அந்த மதம் அதை அங்கீகரிக்காது, அந்த சமயம் அதை அங்கீகரிக்காது. ஆனால் அதே சமயத்தில் அந்த அந்த சடங்கு வந்து அவருக்கு கட்டாயம் கிடையாது. அவர் பிறக்கும்போதே எப்படி தான் வர்றாரு? ஒரு ஞானியாக தான் பிறக்கிறார். இதுதான் அதில் இருக்கிற அந்த வேற்றுமை. ஆமாம் ஆமாம், அவங்க வந்து அந்த சடங்குகள், இப்போ ஞானசம்பந்தர் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா பின்னால் சமய சடங்குகள் கெட்டு போயிருந்து சம்மதிக்கிற மாதிரி உட்படுவாங்க. இதையெல்லாம் பெரிய இடங்களில் பேச மாட்டாங்க. பேசினா அது அடுக்கடுக்காக இது மாணவரை குழப்பிடுமோன்னு பயப்படுவாங்க. ஆனால் அது மாணவருக்கு நம்ம சொல்லணும். மாணவருக்கு என்ன செய்யணும்? நாம் சொல்லணும். அது நம்ம தான் மாணவருக்கு வந்து அதை சொல்லி கொடுக்கணும். இப்போ எங்களுக்கு கரூர், ஈரோடெல்லாம் பார்த்திங்கன்னா இது பதிகிறாங்களா, இந்த சமயத்துக்கு வாங்கிட்டு அது நிர்வாண ரேஞ்சுக்கு அவங்க வந்து அந்த மற்ற ஒர்க்குகளை குறைச்சிருவாங்க. நிர்வாண அளவுக்கு வந்து ஆமாம் என்ன செய்யணும். அதில் அங்கே தான் அந்த கற்றல் இருக்குது. அழகான பதிகம், நல்ல அழகாக தொடங்குறார். 2வது மந்திரத்துக்கான பொருளை எழுதலாம். அடுத்து இங்கே யமன் எடுத்தார், அங்கே மன்மதன் எடுக்கிறாரு. மன்மதனை ஒரு காலத்தில் நெற்றிக்கண்ணால் எரித்து அடித்தவன் இறைவன். இந்த மந்திரத்தில் சரியை கிரியையை வைக்கிறார், அழகாக வைக்கிறாரு. நறும்புகையும் தீபமும் காட்டி ஆகமம் மாதிரி எழுதுகிறார் இந்த பதியத்தை. நறும்புகமும் தீபமும் காட்டி தொழுகின்ற அடியவர்களுக்கு அருள் செய்கிறார். அத்தலத்தில் பல உயிர்கள் வாழ்கின்ற சோலைகள் இருக்கிறது.
இந்த மந்திரத்திலையும் தியானத்தை தான் சொல்கிறார். அங்கு இறைவனை நான் தியானிக்கிறேன், அங்கு இறைவனை நான் தியானிக்கிறேன், அதனால் மனம் நன்மை அடைகிறது. இந்த தியானம் போற்றுதற்குரியது அப்படிங்கிறார். அழகான மந்திரம். காலனை அன்று கண்ணால் கனலெறியாக நோக்கி தூமமும் தீபமும் காட்டி தொழுமவர்க்கு அருள்கள் செய்து. அருள்ங்கிறது ஒன்று தான். அருள்கள்னால் ஒவ்வொரு நிலையிலையும் அந்த அருள் மாறுறதுனால அருள்கள் செய்து. சரியில் நிற்கும்போது ஒரு வகையான அருள், கிரியில் வரும்போது ஒரு வகையான அருள். அருள்கள் செய்து சேமனை தானம் என்னும், சேமம்னா பாதுகாப்பு, செறிபொழில் கோயில், அதுதான் அந்த சோலைகளில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்குங்கிறது. பல்லுயிர் பெருக்கம்ங்கிறாங்கல்ல, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இதெல்லாம் உயிர்களை பாதுகாக்கிறதுக்காக, வனங்களை பாதுகாக்கிறோன்னு பார்த்தாங்க, சோலையும் பாதுகாப்பாக இருக்குங்கிறார். கோயில் மேய எழுந்தருளிய வாமனை நினைத்த நெஞ்சம் வாழ்வுற நினைத்தவாறே. வாமன்கிறதுக்கு சிவபெருமான்னு பொருள் கொடுத்துருக்காங்க. அவருடைய அந்த வாமதேவங்கிற முகத்தை வச்சு வந்தாலும் கூட வரலாம். ஆமாம், வாமதேவங்கிற முகத்தை வச்சு கூட அந்த பேர் வரலாம். அங்கே மார்க்கண்டேயரை சொன்னவர் இங்கே காமனை சொல்கிறார். காமனை எரித்தது பற்றுகளும் ஆசைகளும் எரிக்கப்படுதல். வேதாந்திகள் இந்த கதையெல்லாம் சொல்லும்போது அது தத்துவத்தையும் சொல்லுவாங்க. ஆசையும் பற்றும் தான் காமனும் ரதியும்னு சொல்லுவாங்க. நெற்றிக்கண்ணால் எரித்தன ஆசை பற்ற நெற்றிக்கண்ணு தான் இருக்க முடியும். ஆசையும் பற்றையும் ஞானம் தானே இருக்க முடியும். அதை நம்ம உள்வாங்கிட்டோம்னா நம்ம இதில் நம்ம எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சொன்னாலும் ஒருத்தருக்கு அது புரியவும் செய்யாது. ஆனால் நம்ம உள்வாங்கிட்டோம்னா சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கு. கனலரியாக நோக்கி, அடுத்தது தூபமும் தீபம். தூமன் இருக்குதா? தூம அப்படின்னாலே தூபந்தான். தூமம்னா புகைன்னு அர்த்தம். தூமகேது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சலம்போடு தூபம்னு பாடுறார்ல, அந்த செய்தி தான் இங்கே. அந்த மந்திரத்தில் மார்க்கண்டேயரை குறிப்பாக வச்சு சரியகிரியை சொன்னார். இந்த மந்திரத்தில் சரியகிரியை என்னன்னு சொல்லிட்டார். சரியகிரியை வெளிப்படையாக சொல்லிட்டார். சரியகிரியை வெளிப்படையாக சொல்கிறார். காட்டி தூபம் தீபம் காட்டி சலம்போடு தூபம் அறந்தறியே. தொழுதல் காயத்தின் செயல், அதாவது தியானித்தல் மனதின் செயல். காயத்தின் செயலும் மனதின் செயலும் சொன்னதுனால நம்ம எந்த செயலும் எடுத்துக்கலாம், வாக்கின் செயலை எடுத்துக்கலாம். அருள்கள் செய்து என்பது அந்த உயிரினுடைய அந்த வளர்ச்சிக்கு பக்குவத்துக்கு ஏற்றபடி அருள் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால தான் அருளை பன்மையில் வச்சு சொல்கிறார். அந்த சோலையில் பல உயிர்கள் காக்கப்படுதுங்கிறத சொல்கிறாரு. அடுத்து திரும்பவும் அந்த முதல் பதிகத்தையே திரும்ப ரிவியூவாக சொல்கிறார். நினைத்த நெஞ்சம் வாழ்வர நினைத்தவாறே. வாழ்வுற, அதாவது நம்முடைய சரியான சித்தாந்த வார்த்தையில் சொன்னால் வாழ்ந்தேன் அருட்கடலே என்று சொல்லும்படியாக நான் உன்னை தியானித்தேன். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். நெஞ்சம் அப்படியே சொல்கிறார் பாருங்க. நெஞ்சம் வாழ்வுறன்னார். நெஞ்சம் வாழ்வுற ஒரு தமிழ் திருப்பதிக மாதிரி இல்லாமல் ஒரு ஆகம சாப்டர் மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகான செய்திகளையெல்லாம் வலியுறுத்துகிறாரு. சரியை கிரியை யோகத்தை வலியுறுத்திருக்கிறாரு. இது ஞானமும் பேரின்பமும் அதில் தானாக வந்துடும், சொல்ல வேண்டியதில்லை. அக வழிபாடு உறுதியாக ஞானமாக மாறி ஞானம் பேரின்பமாக மாறிடும். மாறலனாலும் மாறுறதா நம்ம சொல்லலாம்.
அடுத்த பாடப்பகுதி பார்க்கலாம். சிவகுமார் ஃபோன் எடுக்கலையா? ஆமாங்க.